Hi viewers, welcome back to my channel Money Earnings. இன்னைக்கு நம்ம சேனலில் எஸ்பிஓட அப்டேட் என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இன்றைக்கி என்ன எஸ்பிஓட அப்டேட்? எல்லோரும் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்காங்கங்கிற மாதிரி ஷங்கர் சார் இன்றைக்கி ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. 50 minutes ஆடியோ, அது ரொம்ப லென்த்தான ஆடியோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடியோ, மறக்காமல் நோட்டீஸ் போர்ட் ஆடியோ. நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ் எல்லோரும் கேட்டுருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடியோ. விஷயம் என்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஒரு போர் வைக்க போகிறாங்க. எப்போதும் நமக்கு கொடுப்பாங்களே அதே மாதிரி ஓட்டிங் ஒன்று வைக்க போகிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் எஸ்பிஓ யார் நம்பலைங்கிற மாதிரி, நம்புகிறவங்க எத்தனை பேர், நம்பாதவங்க எத்தனை பேர், யாருக்கெல்லாம் இதுக்கு மேலே எஸ்பிஓவில் தொடர விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இன்னும், இல்லாதவங்களுக்கு இன்னும் ஓட்டு வைக்க போகிறாங்க. விருப்பம் உள்ளவங்க அதில் ஓட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இது ஒரு ஃபேக்கான கம்பெனி, எஸ்பிஓ இதுக்கு மேலே தொடர மாட்டாங்கங்கிற பயம் இருக்கோ அவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எனக்கு பயம் இருக்குது, நான் கம்பேக் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறவங்க தாராளமாக ஓட் பண்ணி அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கலாம். பணத்தை ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண மணி ப்ளஸ் உங்களோட ஜாயினிங் ஃபீஸை ஓப்பனிங் டேட்டுக்கு முன்னாடியே ரீஃபண்ட் பண்ணிடுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் எஸ்பிஓவில் நீங்கள் மறுபடியும் ஃப்ரீ ஜாயினிங்க்கு நியூ ஜாயினராக கண்டினியூ பண்ண முடியாது. எஸ்பிஓவை விட்டு வெளியேறினா வெளியேறது தாங்கிற மாதிரி அந்த ஆடியோவில் இருக்குது. மறுபடியும் அந்த மொபைல் நம்பர், பேன் கார்டு, இமெயில் ஐடி எதையுமே நீங்கள் தொடர முடியாது. அதோடு டிக்ளைன் பண்ணிடுவாங்க உங்களை. தேவைப்படுறவங்க தாராளமாக ஓட் பண்ணிடலாம். அடுத்தது கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு கிளாரிட்டிக்காக தான் மறுபடியும் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். எஸ்பிஓவில் யாரும் மெம்பர்ஸ் யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். புதுசு இல்லை நமக்கு இந்த பிரேக். ஏற்கனவே நம்ம நிறைய பிரேக் பார்த்துருக்கோம். பிரேக் அப்புறம் எஸ்பிஓ புதுசாக எப்படி லான்ச் ஆகுங்கிறதும் நமக்கு தெரியும். ஃப்யூச்சர் கான்செப்ட் வரும்போது ஃபுல் ஒர்க்கும் அதுவாக தான் இருக்கும். நியூ கான்செப்ட் பற்றினதாக தான் இருக்கும். ஃபுல் ஒர்க்குனால் ஒர்க் ஜாஸ்தி ஆயிருங்கிறது கிடையாது. ஒர்க் எப்போதும் போல் ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாகலாம் இருக்காது. எஸ்பிஓ கம்பெனி பற்றி தெரியும், நமக்கு தெரியும். பிரேக்குக்கு அப்புறம் வர இந்த ஒர்க்கில் பெரிய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஒரு சேஞ்சஸ்லேயும் நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நியூ ஜாயினர்ஸ்க்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஓல்டு மெம்பர்ஸ்க்கு அதை காட்டிலையும் ஜாஸ்தி பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதுக்காக தான் பிரேக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். நமக்கு பிரேக் எக்ஸ்டெண்ட் ஆகி வந்தாலும் ப்ரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் ஆகி வரும்போது இந்த சேஞ்சஸுடைய பெனிஃபிட்ஸ் எஸ்பிஓ மெம்பர்ஸான நம்ம மட்டும்தான் அனுபவிக்க போகிறோம். வெளியேறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வெளியே போய்க்கலாம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளாரே அந்த ஓட்டுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் நோட்டீஸ் போர்ட் போய் பாருங்கள். அதெல்லாம் என்னங்கிறது நமக்கு இப்போவே நோட்டீஸ் போர்டில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஃப்ரீ ஜாயினிங் வித்தவுட் ரெஃபரலே பண்ணாமல் டாஸ்க் மூலிமாவே நம்ம அப்கிரேடும் ஆகிக்கலாம். இன்னொரு புது கான்செப்டை லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம எப்போதும் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்தா 1 week or 10 days கண்டிப்பாக லேட் ஆகும் நமக்கு பணம் வந்து கைக்கு சேர. அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மற்ற வேலெட்டில் இருக்க பணத்தை அஃப்லியேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணதும் உடனே அதை யூஸ் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்கிற மாதிரி இன்றைக்கி ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள். அதுக்காக இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். யாரும் பேனிக் ஆக வேண்டாம். எஸ்பிஓ பற்றி நமக்கு தெரியும்.
தைரியமாக இருப்போம். கவலைப்பட தேவையில்லை. நம்ம வெயிட் பண்ணுற ஒரு நாளும் அது நமக்கு நல்ல நாளாக தான் இருக்கும். சப்போஸ் அவங்க சொன்ன டேட்டுக்கு மேலே இன்றைக்கி நைட் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதா ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. மேபி இன்றைக்கி நைட் ஒரு நாளைக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடலாம். அவங்க சொன்ன டேட்க்கு மேலே லேட் ஆச்சுன்னா, ஒர்க் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆச்சுன்னா, ஒர்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாரோட மணியை ரீஃபண்ட் பண்ணி கொடுக்குறேன்னும் இன்றைக்கி ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. யாரும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. ஸோ இன்றைக்கி அப்டேட்ஸ் இவ்வளோ தான் வியூவர்ஸ். சேனல் பார்க்குறவங்க புது மெம்பர்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.